சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்றது வேதத்தில் இருக்கிற வசனம். அந்த வசனத்தின்படி சகோதரர் பார்க்கும்போது அவருக்கு உண்மையான சத்தியம் அவருக்கு ஒரு அனுபவத்தின் மூலமாக கிடைச்சிது. ஸோ அந்த சத்தியத்தை கிடைச்சிட்டு அவர் என்ன பண்ணாருனாக்கா, யாரை பார்க்குறாரோ, யார்கிட்ட பழகுறாரோ, புதுசாக பழசோ, வேலை செய்கிற இடங்கள் எல்லாருக்குமே அந்த சத்தியத்தை அவர் சொல்லுவார், அவர்கிட்ட பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அவரால் சொல்ல முடியாது அப்படின்றது பட்சத்தில் மற்ற சகோதரர்களை கூப்பிட்டு அவர்கிட்ட போய் நம்ம கேட்ட சத்தியத்தை சொல்லுவோன்னு அதற்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி அந்த சத்தியத்தை சொல்வதற்கு ஒரு மீட்டிங் வச்சு அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அநேக முடிவுகளை எடுத்து மற்றவங்களை வச்சு சத்தியத்தை சொல்ல வைப்பார். இவர் சொல்லுவார், இவரால் முடியாத விஷயங்களை மற்ற சகோதரிகிட்ட சொல்லி நீங்கள் போய் அவங்க சத்தியம் சொல்லுங்கள், அவங்க கேட்டுக்குவாங்க சரியான விதத்தில்னு சொல்லி சத்தியம் சொல்வார். அவர் சொன்ன சத்தியத்தின்படி ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அநேகர் உண்மை சத்தியத்தில் தேவனோடு உடன்படிக்கை செய்து இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் அவர் மேலே இருக்கிற சாட்சி. தேவன் அவருக்கு கொடுத்த சத்தியத்தை அவர் குடும்பத்து மக்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே, குடும்பத்து மக்கள் எல்லாருக்குமே அந்த சத்தியத்தை சொன்னார். நாட் ஒன்லி குடும்பத்து மக்கள், வேலை செய்கிற இடங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவர் சொல்லி அந்த சத்தியத்தின்படியாக வாழும்படியான ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவர் வழிநடத்தியிருக்கிறார். அவருடைய அந்த வழிநடத்துதல் நம்ம எல்லாருக்குமே ஒரு லெசனாக, ஒரு பாடமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரருக்கு நன்றி. நாம் அடுத்ததாக மீண்டும் ஒரு பாடலை